மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற கோவை வேட்பாளர் வெற்றி சான்றிதழுடன் மருதமலையில் சாமி தரிசனம். 2024 மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நேற்று இந்தியா முழுவதும் நடைபெற்று முடிந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளது. கோவை மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார், பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, அதிமுக சார்பில் சிங்கே ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் போட்டியிட்டனர். கோவை மக்களவைத் தொகுதி முக்கியமான தொகுதியாக மக்களிடையே பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வாக்கு எண்ணிக்கை துவங்கியது முதலே தொடர்ந்து முன்னிலை வகித்து 5,68,200 வாக்குகள் பெற்று வென்றார். இதனை திமுகவினர் பலரும் பல்வேறு இடங்களில் கொண்டாடினர். இந்நிலையில் கணபதி ராஜ்குமார், அமைச்சர் TRP ராஜா உள்ளிட்டோர் மருதமலைக்கு சென்று முருகனை வழிபட்டனர். ब्रह्मणो वेदां अमृतेना यदा गुरुः तस्मै ब्रह्मः ब्रह्माय आयुक्यत्वं प्रजां ददुः. ஆதியாக செல்வன் அணிரடித்தன்